வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு பிடிவாதங்கள் இருக்காது. தாயாரிடம் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள், புதிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் பெரிய வருமானங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது அது 3 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு வளட்டிக்கிட்டு ஐயோன்னு சொல்லி ஒரு அனத்தல்கள், ஒரு புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான, குடும்பத்துக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கும்போது தாயார், மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, அதுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மற்றும் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதி சனி வந்து சந்திரன் வந்து குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்கும். குழந்தைகளை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே வரும்போது புதிய வேலை சம்மந்தமான விஷயங்களை தேடி வரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகளோ இல்லை எலும்புல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கை கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ பாசஸ் வந்து உங்களை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து வக்கரமாக 12 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12 பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு வந்து 4 ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். கூடவே சுக்கிரன் இருக்கனால சில நேரத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வரும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திரன் தேசம். சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சந்தோஷங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு 12 இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள், அதீதமான எதிர்பார்ப்புகள், அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனங்கள், வியாபாரத்துறையில் இருக்கவங்க பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக ஒரு அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே உருவாக்கும். ஆனால் கூடவே வந்து சுக்கிரன் இருக்கும்போது சில நேரம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து 4-7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரும், ஈகோ கிளாஷஸ் கணவன் மனைக்கு நடுவில் வரதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 6ல் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். வழக்குகளில் உஷார். ஓகேங்களா. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினால் சுக்கிரன் ராசியிலே வரும்போது அது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிக்கிறது, வேறு யாராச்சும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசில் போட்டு வளட்டிக்கிட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு எதுக்காக நம்ம வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது முதல்ல திங்க் பண்ணுங்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் சொல்லணும். உட்காந்து யோசிங்க, உங்களுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் சொல்லிட்டு. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், US, இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும் இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்கு. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்க போனால் ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும்? இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன பண்ணுறது? தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உலகத்தின் தாதா அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது? நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார்.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.